வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாஞ்சாலி காப்பாற்றப்பட்டால் கிருஷ்ணனால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். துயில் விழிச்ச அந்த சேடை இதெல்லாம் கூட சேர்த்து பெருசாகின கதைகள். மானபங்கம் பண்ணப்பட்டால் அசிங்கப்படுத்தப்பட்டால் அப்படின்னும் போது கிருஷ்ணர் காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு கதை சொல்லி வச்சிருக்கோம். நமக்கு மகாபாரதத்தில் ஒரு சின்ன பிட்டு இது. கிருஷ்ணன் அப்படின்னா வெற்றிடம்னு அர்த்தம். கிருஷ்ணபட்சம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேய்பிரைக்கு பேர் கிருஷ்ணபட்சம். ஒன்றுமற்ற இடத்துக்கு போகிறது பேர் திட்டம். அந்த ஒன்றுமற்றதையே அவள் வேண்டி நின்றுட்டா. கடவுள் புரிந்து கொண்டு ஒன்றுமற்றதை வேண்டி நிற்கும் போது அவளுக்கு அந்த மான அபிமானம் போயிடுச்சு. தோல்தனத்து மேலே அவளுக்கு அக்கறை இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் அவள் அவமானப்படுத்தப்பட முடியல. ஏன்னா இருப்பதே சுகம் அப்படின்னு கொண்டாட்டு மனநிலைக்கு உள்ள இருக்கிறவ. அதனால் அவளை அவமானப்படுத்த முடியல. அதனால் எந்த துரியோதனாலும் அவளை அசிங்கப்படுத்த முடியாது. ஸோ பாஞ்சாலி அப்படின்றது ஒரு பின்பாலாக உங்களுக்கு அந்த கதையில் பார்த்தாலும் கூட நீங்களும் பஞ்சபூதத்தோடவே வாழ்கிற அல்ல பஞ்ச புலன்களோடு வாழ்கிற பாஞ்சாலி தான். நாம் எல்லாருமே பாஞ்சாலிகள் தான். அந்த நிர்மலக்காரது கிருஷ்ணனை புரிந்துக்கணும்னா அது நமக்கு பாதுகாப்புன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளை யாரும் அவமானப்படுத்த முடியாது. புரிஞ்சுக்கினீங்கன்னா புத்திசாலிதான் தான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி.